நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சொல்லிட்டு இருக்க நீ? பிரியா எங்க போயிருப்பா? அவ இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். நீ சரியா பாத்துருக்க மாட்ட. ரூம்ல நல்லா பாத்தியா? ஆமா, வீடு ஃபுல்லா தேடிட்டு அவளை காணுமா? அவளுக்கு உடம்பு வேறு சரியில்லை, எங்க போயிருப்பான்னு தெரியலமா. சரி ஆதித்யா, நீ ஒண்ணும் பதட்டப்படாத. அவ என்ன குழந்தைய காணாம போறதுக்கு? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எங்க போயிருப்பா? நாம எல்லாரும் சேர்ந்து தேடலாம். போங்க, போய் எல்லாரும் பிரியாவை தேடுங்க. வா வா. பிரியா, 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 பிரியா. பிரியா, நீ என்னாச்சு? அது பிரியாவை காணோம். அதான் தேடிட்டு இருக்கோம். பிரியா, ஐயோ, பிரியா. உத்ரா, உத்ரா, பிரியாவை பாத்தியா? உத்ரா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்போ நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கா? அவர்கிட்ட இருந்து போன் வந்தது. ஏதோ முக்கியமான வேலையா. இங்க நாங்க எல்லாரும் பிரியாவை காணோம் தேடிட்டு இருக்கோம். நீ என்னடா வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? இப்ப வீட்டுக்கு அவ்வளவு அவசரமா போகணுமா? அப்படி என்ன முக்கியமான வேலை? சரி, நீ போகணும்னு நினைச்சா போ. நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாவை தேடுறோம். நீ போ. ரிஷி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். நீ போ. பிரியா, பிரியா எங்க போனா? பிரியா எங்க போனானே தெரியல. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா. உங்களை கூப்பிடுறதுக்கு சந்தோஷமா தான் வந்தா. ஆனா திடீர்னு நீங்க ஏதாவது பண்ணுங்களேன். வீட்டுல அவ எங்கேயும் இல்ல. ஒருவேளை வெளியில எங்கேயாவது. என்ன பேசுற தேவையா நீ? நான் என்ன பண்ணணும்? வீடு வீடா போய் கதவு தட்டி தேட சொல்றியா? என் மருமக வீட்டுக்கு வந்து 24 மணி நேரம் கூட ஆகல. திடீர்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. உங்க வீட்டுக்கு வந்தாளான்னு கேட்கவா? இல்ல எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த SS பிரேமானந்தோட மருமக திடீர்னு காணாம போயிட்டா, தயவு செஞ்சு அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்புறம் இந்த அவமானத்தை மீடியாக்காரங்க கிட்ட சொல்லி பிரேக்கிங் நியூஸா போட சொல்லவா? இவ லட்சணம் இப்படிதான் இருக்குன்னு ஏற்கனவே உன்னை வான் பண்ணியிருந்த. கையில போட்டிருந்த மருதாணி கூட காஞ்சிருக்காது. அவ அவளோட நேரத்தை காமிச்சிட்டால. ஆசை மருமக. இப்ப தலை குனிஞ்சு நெல்லுங்க, அசிங்கப்படுங்க. ஏன் அமைதியா இருக்க? தெரு தெருவா போய் திடீர்னு என் மருமக காணாம போயிட்டான்னு தண்டோரா போடு. நீ என்ன அந்த வேலையை பண்றது? நானே செய்றேன். ஹலோ, என்னங்க என்னங்க, நான் வீட்டுக்கு வரதுக்கு தான் ரெடியா இருந்தேன். ஆனா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, என்ன தப்பா நினைக்காதீங்க. அந்த பிரியா இருக்கால, அவ எங்கேயும் போயிட்டாளா? அப்புறம் வீட்டுல எல்லாரும் அவளை தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இந்த நேரத்துல நான் இங்கிருந்து கிளம்பி வர்றது அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? நீங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி என் உயிர் கண்டிப்பா போகத்தான் போகுது. இல்லைங்க, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அரை மணி நேரம் கண்டிப்பா நான் உனக்கு அரை மணி நேரம் டைம் தரேன். ஒருவேளை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீ இங்க வந்து சேரலனா உன் மேல சத்தியம் உத்தரா எனக்கு கொல்லி போடுற உரிமை கூட உனக்கு இருக்காத, ஞாபகம் வச்சுக்க. ரிஷி, ஒன்னும் பேசாத, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் அவளை மிரட்டினதும் அவ எல்லாத்தையும் மறந்துட்டு அடங்கி போயிடுவான்னு நினைச்சேன். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைச்சேன். ஆனா அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். ஒருவேளை ஓடி போனவ தற்கொலை பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லது இல்ல, கண்டிப்பா நாம ஏதாவது செஞ்சாங்க. ஒருவேளை அவ எனக்கு எதிராக ஏதாவது ஏடாகூடமா முடிவெடுத்தா எது வேணும்னாலும் நடக்கலாம். அது எனக்கு பெரிய பிரச்சனையா போயிடும். இப்ப நீ ஊரடங்கு உத்தரவு போடுவியோ இல்ல வேற ஏதாவது பண்ணுவியோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அந்த பொண்ணு பிரியா எப்படியாவது என் வீட்டுக்கு வந்து சேரணும். அவ இருக்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு எனக்கு போன் பண்ணு. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. அவளை வேற யாராவது சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் அவளை சந்திச்சாகணும். அதான் முக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போன் வேற ஆஃப்ல இருக்குமா? பிரியாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அம்மா, பிரியா நீ எங்கேயுமே இல்ல. அம்மா, பின்னாடி நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. மாடிக்கு போகும்போது எல்லாரும் பார்த்திருக்காங்க, கீழே வரும்போது யாருமே பார்க்கலையா? வீட்டுக்குள்ள இல்லைன்னா அப்போ வீட்டுக்கு வெளியில போறான்னா யார்கிட்டயும் கண்டிப்பா சொல்லாம போக மாட்டாளே. நான் பேசினது அவ ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாளோ? நான் தப்பா எதுவும் அவளை சொல்லவே இல்லையம்மா. ஆனா எப்படிமா அவ யார்கிட்டயும் சொல்லாம? கவலைப்படாதடா கண்ணா, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும்? பிரியா வீட்ல இல்ல. ஏதாவது பண்ணுங்கப்பா ப்ளீஸ், ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ்ப்பா. ஓகே. ஆதித்யா கவலைப்படாத, பிரியா கிடைச்சிடுவா. எங்க போயிடுவா அவ? பிரியா வீட்டுக்கு யாராவது போன் பண்ணி சொன்னீங்களா இல்லையா? அவ ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. அவங்களுக்கு போன் பண்ணி பாரு ஆதித்யா. வேண்டாம், நீ அவர்கிட்ட பேசாத. பிரியா அப்பா கிட்ட நானே பேசிக்கிறேன். அத்தை, நீங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய் சீனு, எவ்வளவு நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு, ஏன் எடுக்க மாட்டேங்கிற? இதோ எடுக்கிறேன்பா. போ. வேண்டாம் வேண்டாம், இரு, நானே எடுக்கிறேன். ஹலோ. வணக்கம், நான் ஆதித்யா அம்மா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சம்பந்திமா, நான் நல்லா இருக்கேன். என்ன சம்பந்தி, என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்ததும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா? ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பிரியா இங்க வந்த நிமிஷத்துல இருந்து உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவ உங்களை ரொம்ப மிஸ் பண்றா. நாங்களும் அவளை ரொம்ப மிஸ் பண்றோம். உண்மையை சொல்லணும்னா அவ இல்லாம சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. ஒரு 2 நிமிஷத்துக்காவது அவ எங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். அப்படி ஏதாவது அதிசயம் நடந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் பிரியா கிட்ட பேசலாமா? பேசணுமா? அது
உங்க பொண்ணுக்கு பேசுறதுக்கு நேரம் எங்க இருக்கு சொல்லுங்க? வந்ததுல இருந்து கல்யாண சடங்குலயே ரொம்ப பிஸியா இருக்கா. இப்போ கிச்சன்ல இருக்கா. சமையல் கட்டு சடங்கு பாக்கி இருக்குல்ல, அவ அவ ஃப்ரீ ஆன உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ண சொல்றேன். சரி, அப்படியே நடக்கட்டும். அவளை கேட்டதா மட்டும் சொல்லுங்க. ஆ கண்டிப்பா. சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். என்னாச்சுப்பா? யார்கிட்ட இருந்து ஃபோன்? சினு, இது சம்மந்தியோட போனு. எனக்கு எதுவும் புரியல. அவங்க ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிரியா கிட்டயும் பேச விடல. எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு நான் நம்புறேன். எங்கம்மா போயிருப்பாங்க? அவளால எங்கம்மா போக முடியும்? அவ தப்பான முடிவுக்கு போயிட்டானா அதுக்கப்புறம்? என்னப்பா ஆதித்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் இருக்கிற வரைக்கும் பிரியாவுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன். பிரியாவை தேட வேண்டியது என்னோட பொறுப்பு. என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மொத்த பேரையும் அனுப்பி வைக்கிறேன் ஓன் பிரியாவை தேடுறதுக்காக. நான் போய் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். நீ கவலைப்படாம இரு. டேட், ஒரு நிமிஷம் டேட். பிரியா தான் என்னோட வாழ்க்கை. அவ எங்க இருக்கா நானும் தேடுறேன். ஜெகதீஷ், அவன் கூட போ. சரிம்மா. பிரியா அப்படி எங்கதான் போயிருப்பா? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. தேவயானி, கடவுள் மேல நம்பிக்கை வைமா. அப்புறம் அந்த கடவுளை வேண்டிக்கும். எங்க பிரியா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவளை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிடலான்னு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா. நாம அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன கேட்பாங்க? அவங்க எல்லாருக்கும் நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? தேவயானி, முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எந்த விஷயத்தை நினைச்சு நீ இவ்வளவு தூரம் வருத்தப்படுற? இதுவா உன் வீட்டோட மரியாதை கெட்டு போயிடும், எல்லாரும் உன்னை விரல் நீட்டி பேசுவாங்கன்னா, இல்ல உன்னோட மருமக காணாம போயிட்டாளேன்னா? சொல்லுமா, சொல்லு தேவயானி, நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டோட மரியாதை என் மருமக தான். இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாமே அவதான். மாமா, பிரியாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கும். பிரியா, இந்த SS பிரேமானந்த் தான் உன்னோட மாமனா. நான் எப்படி அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டேனோ அதே மாதிரி நீயும் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் மறந்து, இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்க, உன் தம்பியோட டாக்டர் ஆகணுங்கிற கனவும் கலைஞ்சு போயிடும். அப்புறம் உங்க அப்பாவோட ப்ரொஃபசர் வேலையும் போயிடும். பிரியா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. அப்புறம் இன்னைக்கு எல்லாருக்காகவும் நல்லா சமையல் பண்ணிருக்கா. எனக்கு நல்லா தெரியும் அவளுக்கு எந்த குறையுமே இல்ல. அப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிவு எதுக்காக அவ எடுத்தான் தெரியல. என்ன காரணம்? வித்யா, பார்த்த உடனே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாதுமா. கண்ணால மட்டுமே எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா
அப்புறம் இதயத்துக்கு வேலையே இல்லம்மா. அவ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, என்ன யோசிக்கிறா, இதெல்லாம் அவளுக்கு மட்டும்தானே தெரியும். அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஒவ்வொரு மனுஷங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா சந்தோஷங்களும் தாங்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு. ஆனா எப்போ தனியா உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு என்ன உண்மைன்னு தெரிய வரும். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் அண்ணன் கூட இருக்க ரொம்ப முயற்சி பண்ணேன். நான் அவர் பின்னாடியே போனேன். ஆனா அவர் என்னை நடுவுலயே விட்டுட்டு எங்க போனார்னே தெரியல. நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்க தயாராகவே இல்லை. ஒன்றும் புரியல. இப்ப பிரியாவை எங்கன்னு தேடுறது? இந்நேரம் அப்பா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துருப்பாரு. பிரியா கிடைக்காததால தான் அப்பா இன்னும் ஃபோன் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த விஷயத்துக்காக நீ எனக்கு தண்டனை தர? இன்னைக்கு என் வாழ்க்கை மேல எனக்கே வெறுப்பு வந்துருச்சு. இதனால எந்த பலனும் இல்லல. இந்த பூஜை, ஸ்லோகம், கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது, நேர்மையான வழியில நடக்கிறது, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சோகம். என்னோட வாழ்க்கையில வெறும் சோகம் மட்டும் தானா? அப்புறம் சந்தோஷத்தோட வழியை எதுக்கு நீ எனக்கு காமிச்ச? நானும் தான் காதலிக்கலான்னு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு, வாழலான்னு நம்பிதானே. உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப என் உயிரை விட்டுடணும்னு வந்த என் வாழ்க்கையில ஆதித்யாவை நம்பிக்கையா ஏன் அமிச்ச? இதெல்லாம் என்ன சோதனைமா? நான் அந்த வீட்டுல இருந்தேன்னா அந்த கடந்த காலம் எல்லாம், அந்த எல்லா நினைப்பும் எப்பவும் என் கூடவே இருக்கும். அந்த வீட்டுல என்னால சுவாசிக்க கூட முடியாது. அப்புறம் என்னால எதுக்கும் வாயை திறக்க கூட முடியாது. நான் என்னமா பண்றது?
இது வெறும் அன்பளிப்பு மட்டும் இல்லை பிரியா. நம்ம எப்பவுமே ஒருத்தர் கூட ஒருத்தர் பிரியாம இருக்கணும். நாம எப்பவுமே சந்தோஷமா இருப்போன்ற வாக்கு. நீதான் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்த. அப்புறம் எப்படி வாழணும்னு நீதான் எனக்கு சொல்லி கொடுத்த. இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.